மாதா தொலைக்காட்சியை கண்டு மகிழும் அன்புள்ளங்களே, வாழ்வு தரும் இறைவார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். லூக்கா நற்செய்தி 8:21 நாம் வாசிக்கிறோம், இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்கள் என் தாயும் சகோதர சகோதரிகளும் ஆவர் என்றார் ஆண்டவர். மாதா தொலைக்காட்சி வழியாக இறை வார்த்தையின் விளக்கங்களை கேட்டு பயன்பெறுகின்ற அனைவரும் ஆண்டவருக்கு நெருக்கமான சொந்தக்காரர்கள் ஆகிறார்கள். இன்றைக்கு திருவருகை காலத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமைக்கான இறை வார்த்தைகளை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். இன்றைய முதல் வாசகம் மற்ற 3 ஞாயிற்றுக்கிழமைகளைப் போலவே எசையா இறைவாக்கினர் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட பகுதி. 7ஆம் அதிகாரத்தில் மெசியா முன்னறிவிக்கப்படுகின்ற இந்த பகுதியை பற்றி சற்று சிந்திப்போம். ஒரு முக்கியமான பின்னணி என்பது சிரியா எஃப்ராயிம் போர் பின்னணியாகும். அதாவது அசிரியாவுக்கு எதிராக டமாஸ்கஸ், அதே போல் சிரியா நாட்டு அரசன் ரச்சின், இவர்கள் இருவரும் சேர்ந்து அசிரியா நாட்டு அரசனுக்கு எதிராக போர் தொடுக்க விரும்புகிறார்கள். அப்பொழுது இஸ்ரேல் நாட்டு அரசன் ஆகாஸை உதவிக்கு நாடுகிறார்கள். ஆனால் ஆகாஸ் அரசன் இந்த சிரியா நாட்டு அரசனோடு சேர்ந்து, சிரியா அல்லது டமாஸ்கஸ் இவங்களோடு சேர்ந்து போர் தொடுப்பதற்கு பதிலாக அசிரிய நாட்டு அரசன் திக்லிக் பிளேசரோடு இணைந்து கொள்கிறான். அப்பொழுது இங்கு எஸ்யா இறைவாக்கினர் இறைவாக்குரைப்பதற்காக இறைவனால் அனுப்பப்படுகிறார். அப்பொழுது இறைவன் எஸ்ஐ இறைவாக்கின் வழியாக சொல்கிறார், ஆகாசு அசிரிய மன்னனோடு இணைய வேண்டாம், நீங்கள் ஆண்டவரை நம்பியிருங்கள், ஆண்டவரிடம் உதவி நாடுகின்ற பொழுது ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார் என்ற பின்னணியில் தான் இங்கு சொல்லப்படுகிறது. ஆகாசுக்கு மனதில் இருக்கிற ஒரு பெரிய நெருடல் ஒரு பக்கம் நாட்டு மக்களை பாதுகாப்பதா, இன்னொரு பக்கம் ஆண்டவருடைய திருச்சட்டத்திற்கு பணிவதா. ஏன்னா உடனடியாக நாட்டு மக்களை பாதுகாக்கணும், நாட்டு மக்களுடைய நலன் நாடணும், அதான் அவருடைய ஆர்வமாக இருக்கிறது. அந்த ஆர்வத்தில் அவரால் முடிவெடுக்க திணறும் போது தான் கடவுள் நம்மோடு அப்படிங்கிற அடையாளமானது அவருக்கு கொடுக்கப்படுகிறது. மக்களை காப்பாற்ற வேண்டும், உடனடியாக செயல்பட வேண்டும் ஒரு ஆர்வம். இன்னொரு பக்கம் கடவுள் எப்போ செயலாற்றுவார் அப்படிங்கிற ஒரு வகையான எதிர்நோக்கம் அல்லது அது தள்ளி போகிற ஒரு நிலை. அந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட ஒரு நிலையை தான் பார்க்குறோம் ஆகாஸ். அந்த குழப்பத்தினால தான் அவரால் நம்ப முடியலை. அதனால தான் எஸ்ஐயா அதை கடிந்து கொள்கிறார். வழக்கமாக இறைவனிடம் அடையாளம் கேட்கக்கூடாது, ஆனால் எஸ்ஐயா இறைவாக்கினால் அடையாளம் கேட்க சொல்கிறார். ஆகவே தான் அங்கு ஆகாஸ் அரசன் நான் அடையாளம் கேட்க மாட்டேன் என்று, ஆனால் இருந்தாலும் அடையாளம் கொடுக்கப்படுகிறது. இங்கு அடையாளமாக இம்மானுவேல், ஒரு இளம்பெண் ஆண்மகவை பெற்றெடுப்பார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவர் என்ற அந்த அடையாளம் என்பது கொடுக்கப்படுகிறது. இம்மானுவேல் அப்படிங்கிறது நம்ம சொன்ன மாதிரி மெஸ்ஸியா டோன் இல்லாமல் எடுத்தால் அது உடனடியாக அவருடைய மகனை தான் குறிக்கும். மெஸ்ஸியாவுடைய வருகை முன்னறிவிப்பதாக நம்ம சொன்னால் கிறிஸ்தவ பார்வையில் பார்க்கும்போது தான் அந்த இம்மானுவேலை நம்ம இயேசு என்று சொல்கிறோம். அதை குறிப்பாக மத்தேயு நற்செய்தி இயேசுவுக்கு இம்மானுவேல் என்ற ஒரு பெயரை தர, அதை தான் இன்றைக்கி நற்செய்தியிலே நாம் வாசிக்க போகிறோம். தொடக்கத்திலேருந்து படித்தா தான் அதனுடைய பின்னணி என்பது தெரியும். ஏன்னா ஆகாசனுடைய அச்சம், அந்த ஆகாசனுடைய நெருடல், அதே போல் எங்கே அடைக்கலம் புக அழைக்கிறாரு, ஏன் நீ அசிரியாவோட சேர வேண்டாம், என்னிடம் அடைக்கலம் புக வேண்டும், என் கடவுள் உன் கடவுளுங்கிற வார்த்தையெல்லாம் மாறுபடும். அதே போல் பார்த்திங்கன்னா உன்னுடைய மகன் சேராஜிப் என்றால் என்ஜியோர் திரும்பி வருவார். ஆனால் இங்கே ஒன்று தான் கடவுளை நம்பி இருக்க வேண்டும். இங்கே சொல்லக்கூடிய செய்தியை தான், அழுத்தமான செய்தி தான், கடவுள் நம்பி இருக்கணும். ஏன்னா கடவுள் நம்மோடு இருக்கிறார். அதற்கு முன்னாடி வெளிப்படுகிற ஒரு கருத்து, பிரச்சனைகள், குழப்பங்கள், போர்கள், எல்லாரும் பயத்தில் இருக்காங்க. பர்சனல் லாஸ் ஆஃப் ஃபெய்த், தனிப்பட்ட விதத்தில் நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள் சில பேர். இந்த சூழ்நிலையில் கடவுள் முதல் முயற்சி எடுக்கிறார். தி இனிஷியேட்டிவ் ஆஃப் காட் இன் அவர் லைஃப்ஸ். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ இல்லையோ, நான் உங்களுக்காக இருக்கிறேன்னு சொல்லி கடவுள் கேட்கப்படாமல் இருக்கும்போதே, நீங்கள் சொன்ன மாதிரி இவங்க கேட்காம இருக்கும்போதே தானே ஒரு அடையாளத்தை காட்டுகிறேன், நான் உங்கள் மட்டில் அக்கறை கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த இம்மானுவேல் அடையாளம் 2 விதமான பொருள். ஒன்று வாக்குறுதி, இன்னொன்று அச்சம். வாக்குறுதி யாருக்கு? எஞ்சிய மக்களுக்கு, எல்லா மக்களுக்கும் வாக்குறுதி. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஆகாசோடு இருந்த மக்கள் அனைவருக்குமே வாக்குறுதி. ஆகாசுக்கு இது அச்சம். சிமியன் வார்த்தையை நான் ரொம்ப யோசிப்பேன் இங்கே இந்த பின்னணியில். ஏன்னா சிமியன் சொல்வார், இக்குழந்தை பலருக்கு எழுச்சியாகவும் வீழ்ச்சியாகவும் இருக்கும்.
அரசன் ஒரு விதத்தில் தன்னுடைய தன்மானத்தை விற்கவும் தயாராகிவிட்ட சூழ்நிலையில அந்த மாதிரி கடவுள் வந்து நான் இருக்கிறேன் ஆமா. அப்படின்னு சொல்ற அந்த நிலைமை, உங்கள் நம்பிக்கையில நிலைத்திராவிடில் நீங்களும் நிலைத்திருக்க மாட்டீர்கள். அந்த வார்த்தை பாருங்க. கடவுள் மேல நம்பிக்கை நம்ம எப்பயும் இழந்து விடக்கூடாது. நம்பிக்கை விட்டவர்களே அவர் எப்போதுமே கைவிடுவதே இல்லை. அடுத்தது அந்த கடவுளுடைய அன்பை பற்றி நம்ம பார்க்கும்போது யோவான் 1:4-10 மிக முக்கியமான ஒரு இறைவாக்கு. நாம் கடவுளை அன்பு செய்ததில் அன்று அவர்தான் முதல்ல வந்து நம்மை அன்பு செய்தார். நம்முடைய அன்பு செயல்பாடுகள் எல்லாமே கடவுளுடைய அன்பிற்கு, அவருடைய நிலையான பிரசன்னத்துக்கு நாம் காட்டுகின்ற பிரதி அன்பு தானே தவிர நம்ம ஒண்ணுமே செய்யப்போம். அதனால இங்க வந்து ரெண்டு விதமான என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த டெக்ஸ்ட்ல இருக்கக்கூடிய இன்னொரு கருத்து என்னன்னா, கடவுள் வந்து எல்லோருக்கும் உரியவர், பிரபஞ்சத்திற்கும் முழுமையான. அதனால சொல்லுவாங்கன்னா யூனிவர்சல் சாவரினிட்டிம்பாங்க. ஒட்டுமொத்தத்துக்கும் ஒரு இறையாண்மை மிக்க ஒரு கடவுள் பிரபஞ்சத்திற்கும். அடுத்து இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, நாம் கடவுளை சார்ந்து வாழ வேண்டும். அந்த ரெண்டு கருத்து என்பது இந்த பக்கத்தில் ரொம்ப அழுத்தமாக சொல்லப்படும். இதில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கடவுள் முன்னெடுக்கிறார், அவருடைய இனிஷியேட்டிவ் தான். கடவுள் நம்மோடு இறங்கி வர்றார். ஸோ அதைத்தான் ஒரு அன்பு செயலாக நம்ம பார்க்குறோம். ஒரு பக்கம் கடவுளுடைய அன்பு செயல், இதில் ஆகாஷுடைய அந்த இருமனம் நிலை. இருமன நிலைனா ஒரு நல்லது ஒரு கெட்டதுன்னா எளிதாக நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். ஓகே, நல்ல ஆப்பிள் பழம் இருக்குது, ஒரு அழுகிய ஆப்பிள் பழம் இருக்குன்னா நல்ல ஆப்பிள் பழத்தை நம்ம தேர்ந்து கொள்வோம். ரெண்டுமே நல்ல ஆப்பிள் பழமாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளால் தெரிவு செய்ய குழப்பமாக இருக்கும். ஸோ ஒரு பக்கம் சாதாரண உடனடியாக மக்களை காப்பாற்றணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யணும், அது ஒன்று. இன்னொரு பக்கம் கடவுளை சார்ந்து இருக்கணும். ஏன்னா அரசனாக ஆகும்போது திருச்சட்டத்தின் மேலே ஆணையிட்ட ஆண்டவரோடு தான் முதன்மையாக இருக்கிறாங்க. அப்போ ரெண்டுமே தேவையாக இருக்கிறப்ப எதை பற்றி கொள்வது எதை விடுவதுங்கிற ஒரு குழப்பம் இருக்குது. அதைத்தான் வந்து நம்ம நற்செய்தியிலையும் பார்ப்போம். யோசேப்புக்கும் அதே பிரச்சனை தான். திருச்சட்டத்தையும் கடைபிடிக்கணும், மரியாதையும் ஏற்றுக்கொள்ளணும், அந்த ஒரு நெருடல் தான். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம எதை யோசிக்கணும் அப்படின்னா கடவுளுடைய இனிஷியேட்டிவை நம்ம யோசிக்கணும். அது நம்ம மட்டும் இல்லை, சாதாரண மனிதன் கூட என்ன பார்ப்பாங்கன்னா, உடனடி அச்சம் எது? உடனடி அச்சம் வந்து பக்கத்தில் இருக்கவங்க தான், அல்லது அதிகாரத்தில் உள்ளவங்க தான். உடனடி தீர்வு எப்பவுமே தீர்வு. ஆமா, இரண்டையும் நோக்கி இருக்கனால இயல்பாகவே ஆகாச அரசன் அதனால தான் வந்து அசிரியமன்னோட சேர்ந்தான். இன்னைக்கு நம்மளுமே அப்படிதான் பார்க்குறோம். அதாவது கடவுளை சார்ந்து வாழ்கின்ற பொழுது அதனுடைய தீர்வு என்பது உடனடி இல்லை, ஆனால் நிலையானது. அதான் இது தற்காலிகமானது, அது நிலையானது. ஆனா இது உடனடியானது, இது உடனடியாக கிடைக்கும், ஆனா அது உடனடியாக கிடைக்காது. இந்த அடையாளத்தினுடைய பின்னணி அதுதான். உங்களுக்கு கொடுக்கப்படும், நான் உங்களோட இருப்பேன், உங்களை வழி நடத்துறேன், ஆனா நீங்க என்ன பண்ணணும், என்னை சார்ந்து இருக்கணும். மனிதரை நீங்க எப்படி சலிப்படைய செஞ்சிட்டீங்க, கடவுளையும் இப்ப சலிப்படைய செய்றீங்க. எஸ்ஐயாவினுடைய அழைப்பிலேயே அதான் இருக்கும். நீங்க 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாரு, என்னுடைய பணி செய்வதற்கு நான் யாரை அழைப்பேன். அப்ப அவர் சொல்லும்போது சொல்லுவாரு, அவங்க வந்து காதிருந்தும் கேளாதவர்கள், கண்ணிருந்தும் பார்வையற்றவர்கள் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்ப இந்த மக்களுடைய வணங்கா கழுத்து தன்மை அது நீங்க பாத்தீங்கன்னா தொடக்கத்துல இருந்தே கடவுளுடைய பொறுமையும் சோதிக்கிறீங்க. ஆமா, அதனாலதான் வந்து மோயிசனுடைய காலத்திலிருந்து சாமுவேல் காலத்திலிருந்து கடவுளுடைய பொறுமையை சோதிப்பது. இந்த கடவுளுக்கு எதிரான முணுமுணுப்பு, கடவுளையும் சலிப்படை செய்து அவங்களை வழிநடத்துகிற மனிதர்களையும், மோசேயும் மிரியம் ஆரோன் போன்றவர்களையும் சலிப்படைய செய்வதை நம்ம பார்க்கலாம். ஆனால் இதில் வந்து ஆகாஷ் வந்து ரொம்ப நுண்மதியோட செயல்படாமல் நினச்சிக்குவார், நான் கடவுளை சோதிக்கக்கூடாது. ஆனால் இவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு மரபை பயன்படுத்திக்கிறான். அது ஒரு அவருடைய டிஃபென்ஸ் மெக்கானிசம். டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான், ஒரு யுத்தியை பயன்படுத்துகிறது. கடைசியா அந்த குழந்தைக்கு பேர் வந்து இம்மானுவேல். முதல் பாட்டில் நிறைய அடையாளம் கடவுள் கொடுத்துருக்கிறார். எடுத்துக்காட்டா நோவாவுடைய உடன்படிக்கையில வானவில் அடையாளமாக கொடுக்கப்படுது, ஆபிரகாமோட உடன்படிக்கையில விருத்த சேதனம் அடையாளமாக கொடுக்கப்படுது. அடுத்த அடையாளம் கேட்டு சோதிக்கின்ற நிகழ்வு இயேசுடைய நிகழ்வுகள் வழியாக வர இருந்திருக்குதான். ஆக மக்கள் அடையாளம் கேட்பதும் கடவுள் அடையாளம் கொடுப்பதும் இஸ்ராயல் மக்களுடைய மரபில் இருக்கின்ற ஒன்று. அந்த வகையில் தான் இவர் இம்மானுவேலை அடையாளமாக கொடுக்கிறார். அழைப்பு நிகழ்வுகளையும் அப்படி இருக்கும். எல்லா அழைப்பு நிகழ்வையும் பார்த்தீங்கன்னா ஏதாவது அடையாளம் கொடுப்பார். ஒவ்வொரு அழைப்புலையுமே அது மோசனுடைய அழைப்பாக இருக்கலாம், எரமியானுடைய அழைப்பாக இருக்கலாம், எசையானுடைய அழைப்பாக இருக்கலாம், ஏன் அன்னை மரியாள் பேசுகின்ற பொழுது அடையாளம் கொடுப்பார். அதனால் அடையாளம் என்பது இஸ்ரேல் மக்கள்கிட்ட இருந்த பாரம்பரியம், வழக்கம். இன்னொன்று அந்த எழுத்து முறையிலையும் இருக்கக்கூடிய முறை அடையாளம் எழுதுவது. இன்றைய 2வது வாசகம் பவுலடியார் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ரோமியருக்கு எழுதிய திருமுகத்தின் தொடக்கம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரையுள்ள இறைவசனங்கள். இதுவும் இந்த திருவருகை காலத்தில் ஒரு நல்ல செய்தியாக நமக்கு வருகிறது. அதை பற்றி சிந்திப்போம். 2 பகுதியாக நம்ம பிரிக்கலாம். முதல்ல பவுல் தான் யார் என்பதை அந்த மக்களுக்கு ரோமையருக்கு அறிமுகம் செய்கிறார். 2 இயேசு யார் என்பதை அறிமுகம் செய்கிறார்.
ரெண்டையுமே 2 வார்த்தைகளில் அவர் சொல்லுகிறார். முதல்ல பவுல் தன்னை பற்றி அறிமுகம் செய்யும்போது இப்படி சொல்லுகிறார்: இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதனாக அழைப்பு பெற்றவனும் கடவுளின் நற்செய்தி பணிக்கென ஒதுக்கி வைக்கப்பட்டவனும் ஆகிய செட் அபார்ட். இது ஒரு தான் ஒரு பரிசேயர் அப்படிங்கிறத மறைமுகமாக, பரிசேயின் அப்படின்னாலே டு பி செட் அபார்ட் என்ற அர்த்தம். ஆனால் இங்கே அதில் இன்னும் ஒரு படி போய் கடவுளின் நற்செய்தி பணிக்கென ஒதுக்கி வைக்கப்படுதல். அப்படி ஒரு பக்கம் பரிசேயர் என்பதை மறைமுகமாக சொல்கிறார், இன்னொரு பக்கம் தன்னுடைய அழைப்பு மற்ற திருத்தூதர்கள் அழைப்பை விட இன்னும் கொஞ்சம் மேலானது. என்ன, மற்றவர்கள் யூதர்களுக்காக இருந்தாங்க, நான் புறவினத்தாருக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டேன் என்று தன்னுடைய அழைப்பை மேன்மையாக சொல்வதாக இந்த முதல் பகுதியை நாம எடுத்துக்கொள்ளலாம். கலாத்தியர் 1:15 கூட தாயின் வயிற்றிலேயே என்னை தனக்கென ஒதுக்கி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னார். இப்போ வழக்கமாக துறவரத்தாரை பற்றி சொல்லும்போது கான்செக்ரேட்டட், நீங்க சொன்ன மாதிரி செட் அபார்ட், ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள், அதை விட அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். ஒதுக்கி வைக்கப்பட்டது எதற்காக என்றால் ஒரு குறிப்பிட்ட ஒரு பணிக்காக, ஒரு குறிப்பிட்டவருக்காக, குறிப்பிட்ட செயலுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பணியாளர் என்று அவர் குறிப்பிடுகிறார். பணியாளர் என்பதற்கு நம்ம கிரேக்கத்தில் துலோஸ்னா அடிமை என்று கூட, ஆனால் அடிமையும் கூட. ஆனால் பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் இப்போ மோசே, யோசுவா, தாவீது எல்லாருமே தங்களை கடவுளின் பணியாளர்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு 2 அரசர் 18:12, அதே போல் நீதித்தலைவர் 2:8 எல்லாம் பார்த்தீங்கன்னா கடவுளின் பணியாளராக சித்தரிப்பது. அதே போல் யூதர்கள் தங்களை கடவுளின் அடிமைகளாக பார்ப்பதும் உண்டு. எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு எஸ்ரா 9:11, திருப்பாடல் 4:29 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தங்களை அடிமைகளாக பார்ப்பது. அந்த இது ஆண்டோடைய அடிமைன்னு சொல்லக்கூடியது. ஆகவே இந்த பணியாளராக பார்க்கக்கூடிய பார்வை என்பது பவுலுக்கு மட்டும் இல்லை, இந்த பார்வை ஏற்கனவே இருந்தது. அதை அவர் தன்னை முழுமையாக சொல்ல, நான் ஒரு பணியாளர். ஒவ்வொரு ஆண்டவருடைய சீடருமே ஒரு விதத்தில் ஆண்டவருக்கு அடிமை, ஆண்டவருடைய பணிக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் என்கின்ற அந்த உணர்வை பவுல் தன்னுடைய அழைப்பை பற்றி சொல்லும்போது உணர்த்துவதாக நமக்கு. ஆமாம், பணியாளர். அடுத்து வந்தீங்கன்னா திருத்தூதர். அந்த திருத்தூதர் சொல்லும்போது தான் அழைப்பை ரொம்ப வலியுறுத்துறார். பணியாளர் என்பது பொதுவான அட்டம், ஆனால் திருத்தூதர் என்பது இயேசுவுக்கே உரிய அந்த பின்னணியில் 12 சீடர்கள் அப்போஸ்தலர்கள் அப்படிங்கிற அந்த பின்னணியில் அவர் சொல்றார். இவர் மனிதர் என்னும் முறையில் தாவீதின் வழிபரவினர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் வல்லமையுள்ள இறைமகன். இயேசுவுடைய 2 இயல்புகளையுமே மிக அழகாக, மனித இயல்பு, இறை இயல்பு. மனித இயல்புன்னு சொல்லும்போது தாவீதின் வழிமரபினர் என்பதையும், அதாவது தாவீது என்று வரலாற்று நபராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒருவருடைய பின்புலத்திலிருந்து வருவதாகவும், இறைமகன் என்று சொல்லும்போது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலைன்னு சொல்லிட்டு உடனடியாக அது எதில் நிரூபிக்கப்படுது, இறந்து உயிர்த்தெழுதலில் நிரூபிக்கப்படுகிறது என்று அந்த அந்த நம்பிக்கை எதை சார்ந்திருக்கோ அதை உடனடியாக கொண்டு வரார். வல்லமையுள்ள இறைவன், வல்லமையுள்ள இறைவன், தூய ஆவி ஆட்கொள்ளப்பட்டவர், வல்லமையுள்ள இறைவன். நீங்க சொன்னது போல இறந்து உயிர்த்த நிகழ்வாக பார்க்க அந்த அருளும் அமைதி அவர் சொல்லக்கூடியது. ஏன்னா இது ஏன் சொல்றேன்னா, இயேசு கொண்டு வந்தது இதுதான், அருள் அமைதி. 2 தான் நான் உங்களுக்கு அமைதி கொண்டு வர வந்தேன். அதனால் அதான் சொல்லுவார் பவுல். ஒருவேளை உயிர்த்த ஆண்டவரை பார்த்ததால், உயிர்த்த ஆண்டவர் வழியாக சந்தித்தனால இவர் ரொம்ப வலியுறுத்தக்கூடிய எல்லா திருமடல்லையும் வாழ்த்தா சொல்லுவார். ஆனால் அதுக்குன்னு இருக்கக்கூடிய பொருளை தான் உயிர்த்த ஆண்டவரால் அழைக்கப்பட்டது. ஏன்னா உயிர்த்த ஆண்டவர் கொடுக்கக்கூடிய இந்த அருளும் அமைதியும். தன்னுடைய அழைப்பையும் புறவினத்தாருடைய அழைப்பையும் சொல்லுகிற பவுல், நம்ம 2ஆம் வத்திக்கான் சங்கத்துடைய 7 தேய் வெர்பும் சொல்லக்கூடிய ஒபீடியன்ஸ் ஆஃப் ஃபெய்த், அது இதுலேருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. நம்பிக்கை கொண்டு இவருக்கு கீழ்ப்படியுமாறு, ஒபீடியன்ஸ் ஆஃப் ஃபெய்த். அப்போது நம்பிக்கை என்பது அதோடு சேர்த்து கீழ்ப்படிதல் இருக்குது அப்படிங்கிறத பவுலடியார் இந்த ஒரு இறை இளைஞ கையாளுறாரு. அந்த நம்பிக்கையிலிருந்து கீழ்ப்படிதல் ஒரு செயலாக புறப்படுது. இப்போ ஆபிரகாம் கடவுளை நம்பினதுனால அதே இடத்துல அவர் இருக்கலை, உடனடியாக கீழ்ப்படிந்து அவர் சொன்ன இடத்துக்கு அவர் புறப்பட்டு போனார். அப்போ அங்கே கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது செயலை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அப்போது ஒருவர் எப்படி மீட்படைகிறார், கிறிஸ்து மேல் கொண்டிருக்கிற நம்பிக்கை, அதே நேரத்தில் அவர் கொள்ள வேண்டிய செயல், அந்த ஒரு 2ஐயும் கலந்திருப்பதையும் இந்த திருமுகத்தில் பார்க்குறோம். அது உண்மையாகவே மிக சிறப்பானது. பவுலில் நான் தொடக்கத்தில் நான் ஆரம்பிக்கும் போது சொன்னது போல், இறைவார்த்தை கேட்பது ஒரு விதத்தில் நம்பிக்கை கொள்வதற்கு சமமாகும்.
ஆனால் அதன்படி நடப்பது கீழ்ப்படிவதற்கு சமமாகும். ஆக இறைவார்த்தையை கேட்டால் போதாது, நம்புகிறேன் என்று நம்பிக்கையை அறிக்கையிட்டால் போதாது, அது வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும். ஒரு கீழ்ப்படிதல் மிகுந்த வாழ்க்கை. அதுதான் நீங்க தொடக்கத்திலே சொன்னீங்க. லூக்கா நற்செய்தி 8 சொல்லும்போது, அன்னை மரியாதை பற்றி சொல்லும்போது, யார் என்னுடைய வார்த்தையை கேட்டு கடைபிடிக்கிறார்களோ அவர்களே என்னுடைய சீடர்கள். அதனாலதான் இயேசு கடைபிடிப்பதை மறந்துடக்கூடாது. கடைபிடிப்பதான் ரொம்ப அழுத்தம் கொடுப்பாரு. ஆக கேட்பது மட்டுமல்ல, அதை கடைபிடிப்பார். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அழைப்பு இப்போ யாருக்குன்னா புறையினத்தாருக்கான புறையினத்தாருக்கு திருத்தூதனாக அழைக்கப்பெற்ற அதை வந்து இங்கே வலியுறுத்து. அதோ ரோமியருக்கு எழுதுறாரு, நான் திருத்தூதன், நான் நற்செய்திக்கு அனுப்பப்பட்டவன். யாருக்காக? அதை ரொம்ப தொடக்கத்திலே சொல்லிடுவார், இது புறையினத்தாருக்காக. நம்ம வந்து பவுலடியாருடைய இறை பணியை பற்றி சிந்தித்தோம், அந்த எல்லாம் வல்லவரை பற்றி பேசினோம். அதை விட இப்போ வந்து அந்த மக்கள் யாருக்கு எழுதுகிறார்களோ அவர்களை வந்து எப்படி உயர்த்துகிறார் பாருங்கள். முதல் வரியே பாருங்க என்ன சொல்லிது, கடவுளின் அன்பை பெற்று இறை மக்களாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். யூ ஆர் த பிலவட் ஆஃப் காட். இன்னைக்கு வந்து மதா தொலைக்காட்சி அன்பர்களும் சரி, உலகில் உள்ள எல்லா மக்களும் சரி, வாட் எவர் பி யுவர் ஐடென்டிட்டி, நீங்கள் வந்து உன்னை பற்றி குறைவாக கூட பல நேரத்தில் மதிப்பிடலாம். ஆனால் யூ ஆர் த பேரர் ஆஃப் த குட் நியூஸ். கடவுளுடைய அன்பை பெற்றவர்கள், கடவுளுடைய நற்செய்திக்கு உரிமையாளர்கள் என்கின்ற அந்த கருத்து நம்ம எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுக்கிற ஒரு நல்ல செய்தியாகவும் இருக்கு. பிற இனத்தவராகிய நீங்களும் கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்களாயிருக்க அழைப்பு பெற்றிருக்கிறீர்கள். இன்றைக்கு மக்கள் எல்லாரும் தங்களுடைய அழைப்புக்கு நன்றி சொல்லணும். நம்முடைய எளிமையில், இயலாமையில் கடவுள் வந்து நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய நற்செய்தியை தாங்கி செல்ல அவருடைய வாக்குறுதிகளுக்கு உரிமையாளர்களாக இருக்கு. அதுதான் சொல்லுவாங்க, கீழ்ப்படிதலை செயல் வடிவம் பெறுவதற்கு பர்சனல் கமிட்மெண்ட், தனி நிலைப்பாடு வேண்டும். திருச்சபை சொல்லுது, சரி அவ்வளோதான். மற்றபடி எனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு என்ன, நான் கடவுளுக்கு எந்த விதத்தில் கீழ்ப்படுகிறேன் அப்படிங்கிற அந்த தனித்துவ அந்த பர்சனல் கமிட்மெண்ட்டுங்கிறது வந்து இன்னைக்கு பொதுவாகவே குறைஞ்சிச்சு. ஆனால் இங்கே வந்து பவுலடியார் தான் சொல்கிறார், நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிங்க. சில சமயத்தில் சில பேர் திரு அவையை விட்டு பிரிவதற்கு காரணம் சில அருள் பணியாளர்களை அல்லது சில அதிகாரிகளை அடையாளம் காட்டுகிறார்கள். இட் இஸ் த கமிட்மெண்ட் பிட்வீன் யூ அண்ட் கிரைஸ்ட். உனக்கும் இயேசுவுக்கும் உள்ள நெருங்கிய உறவு, அந்த நம்பிக்கையினால் நான் வாழ வேண்டும். சில சமயங்களிலே திரு அவை அதை உனக்கு எடுத்துரைக்கலாமே தவிர திருமுழுக்கினால் நீ ஒரு நிலையான ஒப்பந்தத்தில் ஈடுபட்டிருக்கிறாய், ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. அது நம்ம அந்த தனி நிலைப்பாடை நம்ம வந்து விட்டுறோம். நற்செய்திங்கிறத மூணு விதமா இயேசுவே நற்செய்தி ஒன்று எடுத்துக்கொள்ளலாம், 2 இயேசு அறிவித்த செய்தி நற்செய்தி என்று எடுத்துக்கொள்ளலாம், 3 இயேசுவை பற்றி மற்றவர்கள் அறிவிக்கும் செய்தி நற்செய்தி என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அந்த 3 நிலையிலே நம்ம எடுத்துக்கலாம். முதல் வாசகத்தோடு நம்ம பொருத்தி பார்த்தா கடவுள் நம்மோடு அப்படிங்கிறது இறைவாக்கினர் வழியாக ஆகாசு கொடுக்கக்கூடிய ஒரு நற்செய்தி. அதே நேரத்தில் அந்த கடவுள் நம்மோடுன்னு நான் உணர்ந்தேன்னா அது இயேசு என்னோடு இருக்கிறாருங்கிற அந்த ஒரு நற்செய்தி. ஸோ அந்த வகையில் நம்ம முதல் வாசகத்தை 2ஆம் வாசகத்தையும் நற்செய்திங்கிற வார்த்தையோடு கூட நம்ம பொருத்தி பார்க்கலாம். இன்னொரு பக்கம் நம்பிக்கை, கீழ்ப்படிதல், அதோடு பொருத்தி பார்க்கலாம். கடவுள் நம்மோடு அப்படிங்கிற நம்பிக்கை, அதுக்கு ஆகாச அந்த உடனடி அடையாளத்தை ஏற்று அதற்கேற்ப செயல்பட வேண்டும் என்பது கீழ்ப்படிதல். அதே போல் அந்த முதல் வாசகத்தோடு நம்ம தொடர்பு பண்ணும்போது த டிரான்செண்டன்ஸ் ஆஃப் காட் அண்ட் ஆல்சோ இம்மனன்ஸ் ஆஃப் காட். எப்படின்னா, எப்படி தாவீதின் மரபில் வந்து நம்மகிட்டேருந்து மெஸ்ஸியா பிறக்கிறார்னு ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் பார்த்தா சன் ஆஃப் காட் இன் பவர், உண்மையாகவே எல்லாம் வல்லமையோடு அதுவும் இணைந்து போவதையும் நம்ம வந்து பார்க்கிறோம். உண்மையாக கடவுள் தூர இருப்பவர் மட்டுமல்ல, வல்லவர் மட்டுமல்ல, அந்த கடவுள் நம்மோடு இருப்பவர், நல்லவர் என்பதையும் இந்த பகுதி வந்து பவுலடியாரால் விளக்கப்பட்டது. அதோட சேர்ந்து கடவுளை சார்ந்து வாழ வேண்டும். ஏன்னா அங்கே தான் ஆகாஷ் வந்து கடவுளை சார்ந்து வாழ வேண்டும் என்பதாங்க இருக்கக்கூடிய அழைப்பு. இங்கேயும் சொல்லக்கூடிய அழைப்பு அதுதான், நீங்க கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்டு அதான் அந்த சார்ந்து வாழ, வல்லவரும் நல்லவருமானவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவரை சார்ந்து வாழ வேண்டும். நம்முடைய தீர்மானங்கள், முடிவுகள் எல்லாம் அது அவரை நோக்கி இருக்க வேண்டும், அவர் சார்பாக அவருடைய விருப்பப்படி அமைய வேண்டும். இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தியிலிருந்து 1ஆம் அதிகாரம் 18 முதல் 24 வரையுள்ள இறை வசனங்கள். யூத திருமணத்தில் 2 கூறுகள், ஒன்று மன ஒப்பந்தம், இன்னொன்று வந்து மணமகன் மணமகளை தன் இல்லத்தில் ஏற்றுக்கொள்ளும். இந்த 2 கூறுகள் இருக்கணும். இப்போ இங்கே வந்து திருமண ஒப்பந்தம் தான் செய்யப்பட்டு, அப்போ மன ஒப்பந்தத்திற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் இடையே குறைந்தது 1 ஆண்டு இடைவெளி இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த இடைவெளியில் தான் இவங்க வந்து அன்னை மரியால் கருவுறாங்க. அதனால தான் அவர் வந்து விலக்கி விட விரும்புகிறார். ஏன்னா பின்னணி நம்ம யோசிப்பினுடைய பின்னணி என்பது இந்த பின்னணி தான். அந்த அதனால தான் கூடி வாழும் முன்
ஆகவே இங்கே குறிப்பிட கூடி வாழும் முன் என்பது உடலை மட்டும் குறிப்பிடவில்லை, மாறாக குடும்பமாக அவங்க சேர்ந்து வாழலை. ஏன்னா கூடி வாழும் முன்ங்கிறது வந்து அதான் மணமகன் இன்னும் மணமகளை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா அப்படிப்பட்ட காலகட்டம். அதனால தான் இவர் வந்து உடனே வந்து எப்படா மறைமுகமாக விலைக்கு விடலாம் என்று பார்க்கக்கூடிய பார்வை என்பது இந்த பின்னில் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதில் யோசேப்பை அறிமுகம் செய்கிற மத்தேயு நற்செய்தியாளர் நேர்மையாளர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். டிக்காயுசுனே அப்படிங்கிற இந்த கிரேக்க வார்த்தை வந்து மத்தேயு நற்செய்தியில் மிக முக்கியமான வார்த்தை. ஏறக்குறைய 73 முறை இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். குறிப்பாக உங்களுடைய நெறி பரிசேயருடைய நெறியை விட இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் உங்களுடைய நேர்மையான நிலை அப்படிங்கிறத இயேசு அடிக்கடி முன்வைக்கிறார். அதை மலைப்பொழிவில் இந்த வார்த்தை அடிக்கடி வரக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது. அதை அறிமுகம் செய்வது யாரை வைத்துனா யோசேப்பை வைத்து அறிமுகம் செய்கிறார். அப்போ நேர்மையாளராக இருப்பதுங்கிறது சட்டம் சார்ந்த நேர்மையா அல்லது சட்டத்தையும் கடந்த நேர்மையா, அதான் வந்து இன்னும் வரப்போகிறதில் அவர்களோட பிரச்சனை. மலைப்பொழிவில் கூட இயேசு சட்டத்தை சொல்லி அந்த சட்டத்தை ஓவர் ரைட் பண்ணுறார். முன்னோருக்கு சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்தபடியான ஒரு புது வகையான ரைட்சஸ்னஸ், புது வகையான டிக்காயுசுனை அறிமுகம் செய்வராகத்தான் யோசேப்பு பார்க்குறோம். அதனால தான் வந்து கல்லால் எறிந்து கொள்கிற அந்த சட்டம் சார்ந்த நேர்மையை விட இரக்கம் சார்ந்த நேர்மையை அல்லது கடவுளுடைய திருவுளத்திற்கு சரணாகதியாகின்ற நேர்மையை அவர் கை கொள்கிறார். அந்த வகையில் இவருடைய நேர்மை சட்டம் சார்ந்தது அல்ல, கடவுளின் திருவுளம் சார்ந்தது. அதே போல் இங்கே தூய ஆவியால் கருத்தாங்கி, இது வந்து இயேசு இறைமகன் என்ற கருத்தை விருத்துவதற்காக இந்த சொல்ல பயன்படுத்துகிறாரு. ஆனால் மத்தேயு வந்து மற்ற நற்செய்திகளை விட கொஞ்சம் மேலே போய் என்ன சொல்கிறாருன்னா, கருவான நேரத்திலிருந்தே இயேசு வந்து இறைமகன் என வலியுறுத்துகிறார். அந்த அடாப்ஷனிசம் அப்படிங்கிற ஒரு பெரிய தப்பறை, இயேசு வந்து இறைமகனாக அவருடைய திருமுழுக்கின் போது தான் வானக தந்தையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அதுக்கு முன்னால் வந்து அவர் சாதாரண நபர் தாங்கிற ஒரு தொடக்க திருவையில் இருந்த இயேசுவை பற்றிய அல்லது கிறிஸ்தியல் தவறான கிறிஸ்தியல் பார்வை அல்லது கிறிஸ்தியல் பிறழ்வான பார்வை, அதை சரி செய்வதற்காக கூட இதை எழுதியிருக்கலாம். இந்த பகுதியில் யோசேப்பினுடைய அந்த குணங்களை பற்றி நம்ம பார்த்தோம். நேர்மையாளர் எப்படிப்பட்டவர்னா எப்போதும் இறைவனுடைய விருப்பத்தை தேடுகிறவர். அங்கே பார்த்தோம் ஆகாசு இறைவனுடைய விருப்பத்தை எந்த அளவுக்கு தேடினான்றது நமக்கு தெரியாது. ஆனால் இங்கே வந்து யோசேப்பு வந்து இறைவனுடைய விருப்பத்தை தேடுகிறவர். நேர்மையாளர் மற்றவர்களை இகழ்ச்சிக்கு ஆளாக்காதவர். இந்த வார்த்தையிலேருந்தே நம்ம கற்றுக்கிறோம். யார் நேர்மையாளர்? நான் நீதிமான், சில பேர் மார்தட்டி கொள்வார்கள், மற்றவர்களை துன்புறுத்துகிறவர்கள். நியாயம் உன் பக்கம் இருந்தால் கூட மற்றவர்களை துன்புறுத்தாமல் இருப்பவர்கள் தான் உண்மையாகவே கடவுள் முன் நேர்மையாளர்கள். யோசேப்பின் மாதிரிகையில் நேர்மையாளர்கள். எவ்வளவு யோசேப்பு தனிமையாக மௌனமாக துன்புற்று இருந்திருக்க வேண்டும், இதையெல்லாம் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய விருப்பத்தை மௌனமாக அது துன்புற நேர்ந்தாலும் தேடுகின்ற போது ஆண்டவர் உண்மையாகவே தன்னுடைய வெளிப்பாட்டை அருள்வார் என்பதற்கு யோசேப்பினுடைய வாழ்க்கை வந்து ஒரு உதாரணம். இன்னொரு இதில் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இளம்பெண் கன்னிப்பெண், இந்த எஸ்ஏல வந்து இளம்பெண் ஒரு ஆண்மகவை எடுப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கன்னிப்பெண். அது வந்து மொழிபெயர்ப்பில் ஏற்பட்ட சிக்கல். அந்த செப்துவாஜின்ட் அவங்களுக்கு கிடைத்த அந்த 70 பதிப்புல இருந்து அவங்க எடுக்கிறாங்க. பெத்துலா தான் வந்து சரியான அதாவது வெர்ஜின் அப்படின்னா உடலுறவு கொள்ளாத ஒரு பெண்ணை பெத்துலா வெர்ஜின். ஆனா இந்த அல்மா அப்படிங்கிறத இளம் பெண்ணுன்னு எடுக்கலாம், கன்னி பெண்ணுன்னு எடுக்கலாம். ஆனா அவங்க இளம் பெண் எடுக்கிறாங்க. ஆனா இவர் கன்னி பெண் மத்தேயுக்கு மாறும்போது அது கன்னி பெண். கிரேக்கத்தில் பார்த்தினேசன் மொழிபெயர்த்தனால அப்படியே எடுத்துக்கிட்டார், கன்னி பெண் என்று மாற்றி விடுறார். அதாவது நம்ம வந்து எஸ்ஏயா பகுதியை வந்து நம்ம ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது எஸ்ஏயாவில் வந்து இளம்பெண் சொல்லியிருக்கு, இங்கே கன்னிப்பெண் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒப்பிட்டு இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பு சிக்கல் நம்ம இங்கே முன்னிலைப்படுத்தலை. இங்கே வந்து அன்னை மரியாள் கன்னித்தன்மை உடையவர் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இதில் வந்து மொழிபெயர்ப்பு சிக்கல் இருக்கிறது என்பது உண்மை. அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை போன்று யோசேப்பு வந்து ஒரு இறைவனுடைய கட்டளையை கடைபிடிக்கக்கூடியவர். நீதிமான் என்பதற்கு இன்னொரு பொருளை தான் திருச்சட்டத்தை கடைபிடிப்பது. திருச்சட்டத்தை கடைபிடிப்பது என்பதை வாழக்கூடியவர் தான் நீதிமான். நீங்கள் ஆபிரகாம் சொன்னோடனே எனக்கு நினைவுக்கு வருவது டிவைன் இன்டர்வென்ஷன். உன் மகனை, உன் ஒரே மகனை, நீ அதிகம் அன்பு செய்யும் மகனை நீ தகன பலியாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே போயிடுறார். அங்கே பாருங்க, போன பிறகு அங்கே இறைவனுடைய இன்டர்வென்ஷன், கடவுளுடைய குறுக்கீடு. அவர் வெட்டி கொல்லப்படவில்லை, அந்த அளவு குறுக்கீடு. அதே போல இங்கே இறைவனுடைய கடவுளுக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிற யோசேப்பும் இறைவனால் குறுக்கிடப்படுகிறார் கனவினால். நீ உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். எப்போதும் கடவுளை நம்பினால் ஆபிரகாமை போல நிச்சயமாக இறைவனுடைய வெளிப்பாடு இருக்கும். இறுதியாக எல்லாம் நல்லதாகத்தான் முடியும் என்பதை தெரிந்து கொள்கிறோம். அடுத்தது ரொம்ப முக்கியமான இந்த பகுதியில் இன்றைக்கு
யோசேப்பு தன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். அதான் சொன்னேன். அதனால தான் உங்களுக்கு ஆபிரகாமை போல கடவுள் கொடுத்த வாக்குறுதியை அப்படியே செயல்படுத்துவது. தொடங்கும் போது நீதிமான் அறிமுகப்படுத்தக்கூடிய மத்தேயு முடிக்கின்ற பொழுது அந்த நீதிமானுக்குரிய செயலாக அவங்க வெளிப்படுத்துகிறார். அதே போல இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு யோசேப்பை போல நாம் இன்னைக்கு கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அதான் அடுத்து இன்னைக்குள்ள கேள்வி. பல நேரங்களில் திருவுளத்தை கண்டுகொள்வது நமக்கு சிக்கலாக இருக்குங்கிறதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. என்ன, பல நேரங்களில் நம்மளுடைய மனச்சான்று தான் கடவுளுடைய திருவுளம் நினைக்கிறோம். ஆனால் மனச்சான்று கூட அது ஒரு சமூகத்துடைய குழந்தை தானே தவிர, பல நேரங்களில் நம்ம மனச்சான்றையும் கடவுளுடைய திருவுளத்தோடு, அதனால் நமக்கு அது ஒரு தொடர் போராட்டமாகவே இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, திருவருகை காலம் 4வது ஞாயிற்றுக்கிழமையின் இறைவாக்கு பகுதிகளை பற்றி நாங்கள் பகிர்ந்து கொள்ள கேட்டீர்கள். போராட்டங்கள் நிறைந்த இந்த வாழ்க்கையில் ஆண்டவரின் சார்பாக நாம் முடிவெடுப்பது என்பது அரிதாக இருக்கின்றது. ஆனால் தம்மில் நம்பிக்கை வைப்பவர்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட்டு விட மாட்டார். அசாதாரணமான, நாம் எதிர்பார்க்காத தன்னுடைய செயல்களால் நமக்கு அடையாளங்களை கொடுப்பார், நம்பிக்கை ஊட்டுவார். அஞ்சாதீர்கள், நான் உன்னோடு, உங்களுக்காக ஒரு மீட்பர் பிறப்பார் என்று வாக்களிக்கின்ற இறைவனை நாம் இன்றைக்கு சந்தித்தோம். ஆண்டவர் இயேசுவே நமக்கு ஒரு சிறந்த நற்செய்தியாக இருக்கிறார். நாம் எல்லாரும் அந்த நற்செய்தியை தாங்கி செல்பவர்கள். பவுலடியாரின் மாதிரிகையை பின்பற்றி நாம் எல்லாரும் அவருக்கு அடிமைகளாக பணிபுரிய வேண்டியவர்கள். அந்த ஆண்டவர் வல்லவர் மட்டுமல்ல, நல்லவரும் கூட. அத்தகையவரை நாம் சார்ந்திருந்தால் நிச்சயமாக யோசேப்பை போல பொறுமையோடு இருப்போம், மௌனமாக துன்புறுவோம், அவருடைய திட்டத்திற்கு பணிவோம். இறுதியாக இறைவனின் திட்டத்தில் நாம் ஒத்துழைப்பதால் எல்லாம் நலமாக நிறைவாக முடியும் என்று நாம் நிச்சயமாக காத்திருக்கலாம். வாழ்வு தரும் இறைவார்த்தை இறைவனின் விருப்பத்துக்கு நம்மை பணிய தூண்டுகின்ற இறைவார்த்தை. வாழ்வு தரும் இறைவார்த்தை இறைவனை, மற்றவர்களை பொறுமை இழக்கச் செய்யாத இறைவார்த்தை. வாழ்வு தரும் இறைவார்த்தை நம்முடைய குடும்பத்தாரை ஆண்டவருடைய விருப்பப்படி ஏற்றுக்கொள்ள தூண்டுகின்ற இறைவார்த்தை. இத்தகைய வார்த்தையால் நம் வாழ்வு வளமாகட்டும். வாழ்வு தரும் இறைவார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.